ஒரு மனிதனுக்கு உயிரோடு வாழ்வதற்கான உரிமை இருக்கிறது. ஆனால் இறக்க தேர்வு செய்யும்போது உரிமை இருக்குமா? இந்த கேள்விக்கு பதில் தேடிய ஹரிஷ் ராணா வாழ்க்கை. 2013ஆம் ஆண்டு ஒரு சாதாரணமான இளைஞன் சிவில் இன்ஜினியரிங் படித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு விபத்து. 4வது மாடியிலிருந்து விழுந்தார். அந்த ஒரு நிமிடம் அவருடைய வாழ்க்கை முழுவதும் மாறியது. தலையில் பலத்த அடி, மூளைச்சாவு. அதன் பிறகு 13 ஆண்டுகள் கோமா. ஒரு உடல் மட்டும் உயிரோடு, ஆனால் உணர்வு இல்லை, நினைவு இல்லை, சுயமாக வாழ முடியாது. அவரது குடும்பம் ஒரு கடினமான கேள்வியை சிந்தித்தது. இது வாழ்க்கையா அல்லது வேதனையா? இந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா வரை சென்றது. இதன் தீர்ப்பு பாசிவ் யூதனேஷியா, அப்படின்னா கருணை கொலை. வாழ்க்கை வாழ்வதற்குரிய செயற்கை ஆதரவு கருவியை நிறுத்துவது. இந்த வழக்கில் அவருக்கு ரைட் டு டை வழங்கப்பட்டது. எய்ம்ஸ், டெல்லியில மருத்துவர்களின் கண்காணிப்பில் ஒரு நீண்ட போராட்டத்தின் முடிவு. ஹரிஷ் ராணா அமைதியாக உயிர் பிரிந்தார். இது ஒரு மரணம் மட்டுமல்ல, இது ஒரு கேள்வி. வாழ்வின் மதிப்பு என்ன? உயிரின் கண்ணியம் என்ன? ஒரு மனிதன் மரியாதையுடன் இறக்க உரிமை கொண்டவரா? அதற்கான பெயர்தான் கருணை கொலை. ஒரு மனிதன் தாங்க முடியாத வேதனையில் இருக்கும்போது அவரின் வாழ்க்கையை அமைதியாக முடிக்க உதவுவது. இந்த கருணை கொலையே 2 வகையா பிரிச்சிருக்காங்க. ஒன்னு ஆக்டிவ் கருணை கொலையா, அப்படின்னா மருத்துவர்கள் நேராக மரணத்தை ஏற்படுத்தும் செயல். இது இந்தியாவில சட்டவிரோதம். இன்னொன்னு பாசிவா கருணை கொலை. அவங்களுடைய லைஃப் சப்போர்ட்டை, வென்டிலேட்டர் போன்றவற்றை நிறுத்துவது. இந்தியாவில் இது அனுமதிக்கப்பட்டுள்ளது. இந்த கருத்து புதிதல்ல. ஆனால் இந்தியாவில் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவில் 2018 ஒரு முக்கிய தீர்ப்பு வழங்கியது. லிவிங் வில் என்ற கருத்தை அறிமுகப்படுத்தியது. அதாவது ஒரு மனிதன் முன்கூட்டியே சொல்லி வைக்கலாம், இந்த நிலைக்கு நான் வந்தால் என்ன, எந்த செயற்கை ஆதரவு கருவியிலும் வைக்க வேண்டாம்னு. ஆனால் இது எல்லாருக்கும் ஏற்ற விஷயமா? சிலர் சொல்வார்கள், இது மனிதாபிமானம், வேதனை இல்லாமல் ஒரு மரணம். ஆனால் மற்றவங்க இதை எதிர்க்கிறார்கள். இது உயிரை மதிக்காதது. மருத்துவத்தின் அடிப்படை நோக்கமே உயிரை காப்பாற்றுவது. இப்ப நீங்களே சொல்லுங்க, மருத்துவர்கள் ஒரு உயிரை காப்பவர்களா அல்லது வேதனையை முடிப்பவர்களா? கருணை கொலை ஒரு சட்ட விஷயம் மட்டுமல்ல, இது மனித உணர்வு, மருத்துவ நெறிமுறை மற்றும் வாழ்க்கையின் அர்த்தம் பற்றியான ஒரு கேள்வி. நாம் வாழ்வதற்கான உரிமையை பேசுறோம், ஆனால் இறப்பதற்கான உரிமையை புரிந்து கொண்டோமா? உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க. நன்றி.